நெக்ஸ்ட் கமாண்ட் G01 மூவ்மெண்ட். ஓகே, G01 லீனியர் மூவ்மெண்ட். லீனியர் மூவ்மெண்ட் இது பேர் வந்து ஸ்லோ மூவ்மெண்ட். ஸ்லோ மூவ்மெண்ட் வித் ஃபீட் ரேட். ஓகே, இந்த G01 லீனியர் மூவ்மெண்ட், லீனியர் மூவ்மெண்ட் சொல்லலாம் அல்லது ஸ்லோ மூவ்மெண்ட் வித் ஃபீட் ரேட் அப்படின்றது. ஓகே, இது எப்படின்னா மூவ்மெண்ட் ஆகும். இது வந்து எவ்வளவு வேகத்துல வேணா மூவ் பண்ணலாம், மினிமமா வேணா மூவ் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்பீட் வேணா மூவ் பண்ணலாம். ஓகே, எதன் அடிப்படையில இதை நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நீங்க வந்து பைக்ல வந்து ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க, கரெக்டா? எல்லாருமே பைக் ஓட்டுவீங்க. ஏன்னா மதன் ஓட்டுறீங்களா? பைக் ஓட்டுவீங்களா? ஓட்டுறோம் சார், பைக் ஓட்டுறோம் சார். ஷியாம் நீங்க ஓட்டுவீங்களா? ஓட்டுறோம் சார். எஸ், ஓகே. எல்லாரும் இப்போ பைக் ஓட்டுவீங்க. இந்த பைக்ல நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், கரெக்டா? கரெக்ட் சார். எஸ். எதன் அடிப்படையில் இந்த ஆக்சிலேட்டர் கொடுப்போம்? வண்டி மூவ் பண்றது சார். வண்டி மூவ் பண்றதுக்காக நம்ம ஆக்சிலேட்டர் கொடுப்போம். எவ்வளவு ஸ்பீட்ல கொடுப்பீங்க? டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சார். நம்ம டிராபிக் இல்லைன்னா அந்த ஏரியாக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பீங்க. ஷாம், நீங்க எப்படி இந்த ஆக்சிலேட்டர் எப்படி நீங்க ரைஸ் பண்ணுவீங்க, எப்படி டிக்ரீஸ் பண்ணுவீங்க? சார் டிராபிக் இல்லைன்னா ஃபாஸ்டா போவோம் சார், டிராபிக்னா ஸ்லோவா போவோம். ஸ்லோவா போவீங்க. தம்பி நீங்களே எப்படி கொடுப்பீங்க ஆக்சிலேட்டர்? இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா பொட்ட பிள்ளைய பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? என்ன தம்பி, அப்படிதானே? உண்மை தானே? இப்போ நார்மலா போயிட்டு இருக்க வண்டி கூட பொறுமையா தான் போயிட்டு இருக்கும், அது வந்து தான் இருக்கும். ஆனா பொட்ட பிள்ளைய பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் பண்ணுவாங்க வண்டி. என்ன தம்பி, உண்மைதானே சொல்றேன்? சாரி மேடம் இருக்காங்க இங்க. மேடம் சாரி, நான் மறந்துட்டேன். பரவாயில்லைங்க சார். ஓகே, நான் வந்து எப்பவும் பேசுற மாதிரி பேசிட்டு நீங்க இருக்கிறத மறந்துட்டேன் நான். ஓகே, சரி. அப்போ இப்போ இந்த ஆக்சிலேட்டர் நம்ம எதன் அடிப்படையில ரைஸ் பண்றோம் இல்ல டிக்ரீஸ் பண்றோம் அப்படின்னா, மொத்தம் நம்ம 3 கண்டிஷனை பார்க்கணும். வண்டிக்கு வந்து ஒரு 3 கண்டிஷனை பார்க்கணும். அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வண்டியோட கண்டிஷன். நீங்க பாட்டு ஆக்சிலேட்டர் ஸ்பீடெல்லாம் கொடுக்க முடியாது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம் இல்ல ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வண்டி கண்டிஷன், இப்போ நீங்க வந்து ஒரு 60 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்கன்னா நம்ம வண்டி கண்டிஷன் கரெக்டா இருக்கும், கரெக்டா? அப்போ எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பைக்கோட கண்டிஷனை பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பைக்கோட கண்டிஷனை பார்க்கணும். ரெண்டாவது இது பண்ணுவீங்க. இப்போ நம்ம ஒரு வண்டியை ஒரு 60 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்ட போறீங்க அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் பைக் கண்டிஷன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது ரோடு கண்டிஷன், ரெண்டாவது ரோடு கண்டிஷன் பார்க்கணும். மூணாவது டிராபிக், கரெக்டா? இப்போ பைக் நல்லா இருக்கும், ஆனா உங்களுடைய ரோடு சரியில்லை அப்படின்னா நீங்க 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் போக முடியுமா? ரோட்ல பள்ளம் மேடா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நீங்க என்னதான் பைக் வந்து காஸ்ட்லியான பைக் இருந்தாலும் ஸ்லோவா தான் போக முடியும். ஓகே, ஒண்ணு. இல்ல ரோடு வந்து சும்மா பைபாஸ் சூப்பரா இருக்கு ரோடு, ஆனா உங்க பைக் கண்டிஷன் சரியில்லை, அப்ப நீங்க வந்து 80ல முறுக்குவீங்களா? முறுக்குனா முன்னாடி வீல் உடனே போகும், அப்படிதானே? எஸ், ஓகே. மூணாவது பைக்கும் நல்லா இருக்கு, ரோடு நல்லா இருக்கு, ஆனா ஹெவி டிராபிக் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? பேஸ்ட் ஆன் த டிராபிக் தான் நம்ம டூ பண்ணணும். அப்போ நம்ம வந்து எப்பவுமே ஒரு பைக்கை நம்ம வந்து ஓட்டுறோம், வண்டி ஓட்டும் போது கண்டிப்பா இந்த 3 கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க இது வரைக்கும் ஓட்டிருப்பீங்க. ஆனா இது வரைக்கும் இதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா கண்டிப்பா இந்த 3 கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் ஓட்டிருப்பீங்க. ஒன்று பைக் கண்டிஷன், ரோடு கண்டிஷன், இல்லைன்னா டிராபிக் கண்டிஷன். அப்போ இதே மாதிரி தான் நம்ம மிஷின்லயும் இந்த லீனியர் மூவ்மெண்ட் கொடுக்குறோம், கட் எடுக்க போறோம். ஓகே, இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு இந்த ஜாப் ஒர்க், இந்த ஜாப்ல நான் கட் எடுக்க போறேன் அப்படின்னா எதன் அடிப்படையில நான் கட்டு கொடுப்பேன்? டெப்த் கொடுத்துறாங்க, டிராயிங்ல டெப்த் கொடுத்துறாங்க, 10 mm டெப்த் சொல்லியாச்சு. எதன் அடிப்படையில நீங்க இந்த டெப்த்தை கொடுப்பீங்க? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மிஷின் கண்டிஷன். ஓகே, நம்மளுடைய மிஷின் கண்டிஷன் இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம என்னன்னா ஒரு ப்ரோக்ராமருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மிஷினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றது. ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இதுக்கு வந்து ஸ்பீட் ஃபிட் கால்குலேஷன் எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாமே ஓப்பனா சொல்ல போனா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது.
நீங்க படிச்சிருப்பீங்க, தமிழ்லாம் படிச்சிருப்பீங்க, ஏட்டு சுரக்காய் கடிக்கு வரும். அனுபவம் மட்டும்தான். அதே மாதிரி நம்ம மிஷின்ஸ்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா அவர் சொல்லுவாரு, இது பக்கத்து கம்பெனிக்காரர் சொல்லுவாரு, நாங்கெல்லாம் வந்து 500 ml/minute வேகமா ஓட்டுறோம் அப்படின்ட்டு. ஓகே, ஓட்டலாம். ஆனா அவங்க மிஷின் அந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்திருக்கும். அதனால அவர் வந்து 500 மீட்டர் 1000 ml/minute கூட ஓட்டலாம். ஆனா நம்ம மிஷினுடைய கண்டிஷன் நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஒரு மிஷினை வந்து அதோடைய ஸ்பிண்டில் ரொட்டேஷனை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமர்லாம் இருக்காருன்னு வச்சுக்கல, டூல் லோட் ஆகுதா இல்ல வந்து லைட்டா ஓடுதாட்டா அவங்க மிஷின் சத்தத்தை வச்சு அவங்க எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா தம்பி அங்க மிஷின் லோடு சத்தம் ஆகுது, சத்தம் வருது பாரு, பாரு வைப்ரேஷன் ஆகுதான்னு பாரு அப்படின்னுவாங்க. கரெக்டா? அது காரணம் என்னன்னா அந்த மிஷினுடைய அந்த சத்தத்தை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க எங்க வேணா இருக்கலாம், ஆனா அவங்க என்னன்னா அந்த மிஷினுடைய சத்தம் வந்து அவங்க காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்பனா திடீர்னு வைப்ரேஷன் மாதிரி சத்தம் வந்தோம்னா சொல்லுவாங்க, தம்பி அந்த மிஷின்ல வைப்ரேஷன் வருது பாரு, கிளாப்பிங் சரியா பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், அந்த மாதிரி எதனா நடந்திருக்கா உங்களுக்கு? நடந்திருக்கு சார். நடந்தது சார். நடந்திருக்கா? என்னன்னா நீங்க பக்கத்திலே தான் இருப்பீங்க, ஆனா வந்து எப்படின்னா நம்மளுடைய ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கலி பிரசண்டா இருப்பாங்க, ஆனா மென்டலி ஆப்சென்டா இருப்பாங்க. நிறைய ஆப்ரேட்டர்ஸ் அது பாட்டு ஓடிட்டு இருக்கு, இவங்க பாட்டு ஏதோ திங்கிங்ல இருப்பாங்க. இருக்குமா? அது மாதிரி நடந்திருக்கா? எல்லாருக்குமே நடக்கும். நின்றுகிட்டே தான் இருப்பாங்க, மிஷின் ஆப்ரேட்டர் நின்றுகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அவங்களோட பிசிக்கலா தான் அங்க பிரசண்டா இருப்பாங்க, மென்டலா அவங்க வந்து வேற எங்கேயோ வேற உலகத்துல இருப்பாங்க, ஏதோ ஒரு நாட்டுல இருப்பாங்க. ஓகே. ஆனா அந்த ப்ரோக்ராமரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருக்கு காது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கும். வேற வேணா அவர் வந்து மென்டலி அந்த இடத்துல பிசிக்கலி அந்த இடத்துல பிரசன்ட் இல்லாம ஆப்சென்டா இருக்கலாம், ஆனா மென்டலி அந்த மிஷின்ல தான் அவருக்கு காது. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம். அப்ப என்ன ஆனா வைப்ரேஷன் வந்த அப்படின்னு அவர் சொல்றாரு, தம்பி அங்க வைப்ரேஷன் ஆகுதுன்னு பாடுறா அப்படின்னு. ஓகே. அதே மாதிரி மிஷின் லோட் ஆகும்போது அந்த ஸ்பிண்டில் சத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஷின் ஸ்பிண்டில் வந்து ஸ்பீடு கம்மியாகும். அப்ப கம்மியாகும் சொல்லி தம்பி லோட் ஆகுது பாரு, என்னன்னு பாரு அப்படின்னு. ஓகே. அப்போ ஒரு ப்ரோக்ராமுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மிஷினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு ஃபீட் ரேட் கொடுக்குறோம், இவ்வளவு வேகத்துல கொடுக்குறோம் அப்படின்னா அது எதன் அடிப்படையில கொடுப்போம்னா ஃபர்ஸ்ட் மிஷின் கண்டிஷன், ரெண்டாவது நீங்க யூஸ் பண்ற ரா மெட்டீரியல். ஓகே. இந்த மாதிரி இப்போ நீங்க வந்து அண்டோ குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஓகே அண்டோ, யாரோ ஒருத்தவங்க போயிட்டாங்க போயிருக்க மதன் போயிட்டாரா? சரி, ஓகே ஓகே சரி அண்டோ, சும்மா ஜஸ்ட் தான், அப்புறம் நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் முடிச்சுட்டு ஒரு 5 minutes. ஓகே அண்டோ? ஓகே சார். ஓகே. இப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரா மெட்டீரியல், நம்ம என்ன மாதிரியான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ ரா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கிரேடை பத்தி நமக்கு தெரியணும். இப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபீட் ரேட் கொடுக்க போறீங்க, 500 ml/minute 600 ml/minute சம்திங் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எதன் அடிப்படையில் கொடுப்போம்னா ஃபர்ஸ்ட் மிஷின் கண்டிஷன், ரெண்டாவது ரா மெட்டீரியல். நம்ம யூஸ் பண்ற ரா மெட்டீரியல் கிரேட் என்னன்றது தெரியணும் நமக்கு. ஓகே. அது வந்து எஸ்எஸ்ஆ, எம்எஸ்ஆ, இல்ல வந்து அலுமினியமா, இல்ல கேஸ்டிங்கா, அயன் கேஸ்டிங் சம்திங் ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்கும் கண்டிப்பா. அது ஐலம் ஷீட்டா இருக்கலாம், ஓகே, இல்லைன்னா வந்து பிவிசி பைப்பா இருக்கலாம், சம்திங். பட் அதனுடைய ரா மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸை பத்தி நமக்கு தெரியும். மூணாவது நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ். ஓகே. இப்போ சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேக் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சம் பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டுபிஷி டூல்ஸ்னு இருக்கும். ஓகே. மிஸ்டுபிஷி இருக்கும், சாண்ட்விக் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் கொரலாய் டூலிங்ஸ், இ செயின், இந்த மாதிரி நிறைய டூலிங்ஸ் இருக்கு, பிராண்டட் இருக்கு. ஓகே. அந்த டூல்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரியணும். ஓகே. இந்த டூல்ஸ்க்கு இவ்வளவு கொடுத்தா ரன் ஆகுமா அப்படின்றது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூல்ஸ் சேல்ஸ், இப்போ டூல்ஸ் டீலர் வருவாங்க, அவங்க வந்து சார் என்னுடைய டூல் வந்து ஒரு 2000 ml/minute வரைக்கும் கட் பண்ணலாம் சார், 10 ml கூட கட் ஆகும். சரி, கட் ஆகும். அது எப்படி கட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பைக் வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க எங்க வந்து 120 கிலோமீட்டர் வேகத்துல போய் பிரேக் அடிச்சு அப்படியே நிற்கும் அப்படின்னு டெஸ்ட் டிரைவ்ல சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. 120 கிலோமீட்டர் ஹவர்ஸ்ல பைக் ஸ்பீடா போய் பிரேக் அடிச்சா நிற்கும் அப்படின்னா அவன் வந்து அவனோட டெஸ்ட் ட்ராக்ல பண்ணியிருப்பான், அவன் மெயின் ரோட்ல பண்ணியிருக்க மாட்டான். மெயின் ரோட்ல 60 கிலோமீட்டர் வேகத்துல போய் இடிச்சாலே எருமாடு காலி ஆயிடும். கரெக்டா? அப்படிதானே இருக்கும். 60 கிலோமீட்டர் போச்சு எருமாடு குறுக்கால வச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உங்களால பிரேக் பிடிக்க முடியுமா அந்த இடத்துல? அவன் வந்து டெஸ்ட் ட்ராக்ல போயிட்டு 120 கிலோமீட்டர் வேகத்துல போயிருப்பான், பிரேக் அடிச்சிருப்பான், டிஸ்க் பிரேக் ஒர்க் ஆகும். நம்ம இதுல திடீர்னு எப்போ வரும்னு தெரியாது. எருமாடு குறுக்கால வரும், இல்ல ஏதோ ஒண்ணு குறுக்கால, மனிதனே கூட குறுக்கால வருவான். அப்போ
அதே மாதிரி இந்த டூல்ஸும், இந்த டூல்ஸ் கூட பில்டர் வந்து சொல்லுவான், மிஷின் மேனுஃபேக்சரர் வந்து சொல்லுவாங்க, இது வந்து 500 mm/min கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது, நீங்க 5 mm டெப்த் ஆஃப் கட் எஸ்எஸ் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவான். ஆனா அவன் டூல் ஒன்றும் ஆகாது, ஆனா நமக்கு மிஷின் கண்டிஷன் ஒன்று இருக்குல்ல. ஓகே, ஏன்னா அவன் பண்ணியிருக்கிறது வந்து மெக்கினோ மிஷின்ஸ் மாதிரி ரொம்ப ஹை ப்ரிசிஷன் மிஷின்ல பண்ணியிருப்பாங்க டெஸ்டிங்ல எல்லாமே. ஆனா நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே லோக்கல் இது LMW மிஷினு, ஜோதி மிஷின்ஸு, அதுக்கப்புறம் வந்து AMS மிஷின்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம மிஷின்ஸ் இப்போ நம்ம ஒரு ஃபீட் ரேட் கொடுக்குறீங்க, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, G01 Z-10 F100 இது கொடுப்பீங்க. இதுதான் ஃபார்மட். ஓகே, G01 லீனியர் மூவ்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் Z5ல இருக்கும், அந்த Z5ல இருந்து அதுக்கப்புறம் அப்படியே 10 டெப்த் இறக்கும். எவ்வளவு வேகம் இருந்தது அப்படின்னா 100 F100 சொல்லியிருக்கேன். இந்த 100 வேகத்தில் தான். அப்போ இந்த 100 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த 100 என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 mm/min. ஓகே, இதுதான் வந்து அதனுடைய யூனிட். 100 mm/min அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 100 mm இறங்கும் அப்படின்றது நம்மளோட கால்குலேஷன். அப்போ இந்த 100 mm எதன் அடிப்படையில் நம்ம கொடுப்போம் அப்படின்னா, இந்த அடிப்படையில் தான், இந்த மூணுத்தின் அடிப்படையில் தான். மெஷின் கண்டிஷன், ரோடு, ரா மெட்டீரியல் அண்ட் தென் டூல்ஸ், இந்த மூணுத்தின் அடிப்படையில் தான் நம்ம அதை கால்குலேஷன் பண்ணி 100 200 300 கொடுப்போம். ஓகேவா, இதுதான் G01 இதனுடைய அட்வான்டேஜ். ஓகே, இதை நோட் பண்ணுங்க. வணக்கம், என் பேர் பத்மநாபன். ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ விநாயகா CNC அண்ட் robotic டெக்னாலஜிஸ். பாஸ்ட் 15 இயர்ஸாக நாங்கள் இந்த இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வேளை எங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் இயருக்கு மோர் தென் 1000 பீப்புள்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். CNC ப்ரோக்ராமிங் நாங்கள் ட்ரெயின் பண்ணி டிஃப்ரெண்ட் MNC கம்பெனிஸ், ஓகே, த்ரூ அவுட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய MNC கம்பெனிஸில் வெல் ஸ்கில்டு ப்ரோக்ராமராக இருக்காங்க. ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன ட்ரைனிங் எடுக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா CNC லேத் மிஷின்ஸ் அண்ட் மில்லிங் மிஷின்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறோம். இதில் 3 லெவல் ட்ரைனிங் எடுக்கிறோம். என்னெல்லாம் 3 லெவல் ட்ரைனிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்ரேட்டிங் ட்ரைனிங். ஓகே, ஒரு ஆப்ரேட்டர் ஒரு மிஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம், சார் என்ன சார் ஆப்ரேட்டிங் தான் சார், அதெல்லாம் சார் வைக்க போகிறோம் அவ்வளோதான். பட் மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 30 lakhs 35 lakhs வரைக்கும் இருக்கும் உங்க ஒரு மிஷினுடைய காஸ்ட். அந்த மிஷின்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது தான் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம எடுக்கணும் அதை பற்றி அதை செக் பண்றது எப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் கொடுக்குறோம். அண்ட் தென் செகண்ட் லெவல் செட்டர், எப்படி நம்ம அதில் ஒர்க் வெல்டிங் டிவைஸ், நம்ம இப்போ சப்போஸ் நீங்கள் லேத் மிஷின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சக்கெல்லாம் இருக்கும், அந்த சக்கெல்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த சக்கை எப்படி நம்ம வந்து போரிங் பண்ணுறதை பற்றி சொல்லித்தரோம். அதுதான் வந்து செட்டிங். அண்ட் தென் தேர்ட் லெவல் ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங்ல பார்த்தீங்கன்னா 2 லெவல் ப்ரோக்ராமிங் சொல்லித்தரோம். ஒன்று வந்து மேனுவல் ப்ரோக்ராமிங் அண்ட் தென் கேம் ப்ரோக்ராமிங். மேனுவல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா நம்மள மிஷின்ஸை மேனுவலாக டைப் பண்ணுறது இந்த மேனுவல் ப்ரோக்ராமிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் லெவல் டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைனை எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கை கன்வெர்ட் பண்ணுறது தான் கேம் ப்ரோக்ராம், தட் இஸ் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் ப்ரோக்ராம். இந்த மாதிரி 2 லெவல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் மிஷின் ப்ராக்டிக்கல். ஓகே, உங்களுக்கு தேவையான மிஷின் ப்ராக்டிக்கல் டைரக்டா கம்பெனிஸ்க்கே கொண்டு போயிட்டு உங்களை மிஷின்ஸ்லேயே வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்போம். அண்ட் தென் வில் பி கிவிங் பிளேஸ்மெண்ட். நீங்கள் ஒரு CNC ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க நம்ம கிட்ட அப்படின்னா நாங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாபும் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அது மேக்ஸிமம் உங்கள் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கில்ஸ், உங்கள் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி MNC கம்பெனி இது பண்ணுவோம், இல்லை வந்து இங்கே இருக்க மேக்ஸிமம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே, அந்த எங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நாங்களே வந்து அகாமடேஷனும் கொடுத்து வில் பி கிவிங் ட்ரைனிங். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு நீங்கள் அப்ராட்லாம் போகணும் அப்படின்னா கூட நாங்கள் அதுக்கு கைடும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து வெல் செட்டில்டு CNC ப்ரோக்ராமராக சிங்கப்பூர்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன டீடைல்ஸ் வேணும், CNC ப்ரோக்ராமிங்கை பற்றி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் சப்போஸ் இல்லை சார் என்னால் நீங்கள் வர முடியாது, நான் எனக்கு வந்து ஆன்லைன்லேயே நான் அப்ராட்ல இருக்கேன், நான் ஆன்லைன்லேயே படிக்கலாம், நாங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறோம். உங்களுக்கு அது மாதிரி என்ன டீடைல்ஸ் எல்லாம் கீழே இருக்கு பாருங்க எங்க நம்பர், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, எங்க கவுன்சிலர் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.